ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் கிடைக்கும் இல்லையா பிரசாதம், அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அதுலேயே 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த தண்ணியில் இந்த அரிசி பருப்பை ஊற வச்சுருங்க. பாசிப்பருப்பு ஏன் நம்ம வறுத்து சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த பாசிப்பருப்பு பொங்கலில். அரிசியும் பருப்பும் தனியாக ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா அளவு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா அந்த சின்ன கப்பு, அதில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை உருக விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வெல்லம் எல்லாமே கட்டி இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இதை தனியாக பாகு காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அதனால தான் பாருங்கள். இப்போ அது வெல்லம் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சேன். அந்த சின்ன கிண்ணத்தில் தானே நம்ம அரிசி எடுத்தோம், அதில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சு குக்கரில் விட்டுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்குமே வரட்டும். இப்போ நம்ம காய்ச்சின வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். பாகு பதம் வர்ற வரைக்கும்லாம் நீங்கள் காய்ச்ச தேவையில்ல. சும்மா லைட்டாக அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சினா போதும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்குமே விட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பொங்கலுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்த பின்னாடி இதில் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் இல்லை பிஸ்தா சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு 4லேருந்து 5 பல் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வேர்க்கடலை கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெய் இந்த டைமில் பத்தலைன்னா கூட நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா பொங்கல், அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்கண்டு தான் சேர்க்க போகிறோம். இந்த கல்கண்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக கல்கண்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் செம்மையாக ரெடி ஆயிருச்சு. 2-3 மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு இதே டெக்ஸ்சரில் தான் இருக்கும், கட்டி ஆகாது. நல்ல ஒரு இந்த மாதிரி எப்படி பதம் இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் 2-3 மணி நேரம் ஆனாலும். கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.